சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான தகவலுடன் செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், மழையின் அளவு எப்படி இருக்கு? நீர் திறப்பு அதிகரித்திருக்கிறத பார்த்திருக்கோம். என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க? அதாவது விழுப்புரம் மாவட்டத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடியதுதான் இந்த தென்பெண்ணை ஆறு. தென்பெண்ணை ஆறு பார்த்தீங்கன்னா சாத்தனூர், திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டால் அது தென்பெண்ணை ஆறு விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் வழியாக வங்கக்கடலில் கடக்கும். எண்ணெயில் தான் கடந்த 2 தினங்களாக தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டு தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலை நேற்று இரவு சாத்தனூர் அணையிலிருந்து 15,000 கன அடி தண்ணீரானது திறக்கப்பட்டதன் காரணமாக தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சி விழுப்புரம் அருகே உள்ள எள்ளுச்சத்திரம் அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்று முழுவதும் இந்த வெள்ள நீரானது ஆர்ப்பரித்து செல்லும் காட்சியை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் கரையோர உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அறிவித்திருந்தாரு. ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. மேலும் கால்நடைகளையும் ஆற்றுக்கரை பகுதிகளில் கொண்டு செல்ல வேண்டும் மாவட்ட மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த வெள்ளப்பெருக்கு ஆர்ப்பரித்து செல்வதனால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் இந்த தண்ணீரானது பீச்சி வங்கக்கடலில் கலக்கக்கூடும். மேலும் பல்வேறு இடங்கள்ல விழுப்புரம் மாவட்டத்தில் தடுப்பணைகள் இருந்த போதிலும் மேலும் இதை அதிகரிக்க வேண்டும் என்றும் விவசாயிகளின் கோரிக்கையாகவே உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.